ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு லோஷா மீடியா சேனல். மை நேம் இஸ் ரவி சங்கர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நம்ம கம்பெனிஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட்டரை வந்து இப்போலாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் சேர்த்து பார்க்க சொல்கிறாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேட்டிங் இன்ஜினியர் அப்படின்னாலே ஒரு டிப்ளமோ படித்தவங்களையோ இல்லை ஐடிஐ படித்தவங்களையோ எடுத்துகிட்டு அவங்களே வந்து ஆப்ரேட்டராகவும் அவங்களே வந்து மிஷினை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் என்ன கான்செப்ட்டு? சரி, இவங்க தான் இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் அப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தா இல்லை, ஃபுட் இண்டஸ்ட்ரியும் அப்படி தான் பண்ணுது. அதேமாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸும் அப்படி தான் பண்ணுது. ஓகே, நீங்கள் இப்போது வந்து புதுசாக ஏதாவது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போக போகிறீங்க, இல்லை பிடெக் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உள்ளே வேலைக்கு போக போகிறீங்கன்னா மனசை தேர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உள்ளே போயிட்டா நான் மிஷினை ஆப்ரேட் பண்ண போகிறேன், அதேமாதிரி மிஷினை மெயின்டைனும் பண்ண போகிறேன். ஐ ஆப்ரேட் ஐ மெயின்டைன் அப்படின்ற கான்செப்ட், இந்த கான்செப்ட் எங்கேருந்தோ வந்து வரல. இட்ஸ் அன் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ், டிபிஎம் கான்செப்ட், டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் கான்செப்டில் வந்து இது கொண்டு வந்துட்டாங்க. நிறைய கம்பெனிஸ், நிறைய ஆட்டோமோட்டிவ் செக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த டிபிஎம் கான்செப்ட், ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் கான்செப்டில் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. இப்போது இதே இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கும் ஃபார்மாவுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபார்மாவில் இருந்தாலும் சரி, இப்போது சப்போஸ் நீ பாருங்கள், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து டெக்னிக்கல் இன்ஜினியரிங்ஸ் படித்தவங்கலாம் வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதேமாதிரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இது நிறைய கம்பெனிஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய கம்பெனிஸ் நடந்துகிட்ருக்கு. ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் என்னடானா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பி ஃபார்மசியோ இல்லை டி ஃபார்மசியோ படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஷின் பேசிக்காக இன்ஜினியரிங் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்றாங்க. ஸோ இன்ஜினியரிங் ட்ரைனிங்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க, அவங்களையும் ஒரு இன்ஜினியராக மாற்ற சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபார்மா கம்பெனிலேயும் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மிஷினை வந்து அவங்களே ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று சிஎல்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, கிளீனிங், லூப்ரிகேஷன், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டைட்னிங். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் தான். கிளீனிங், லூப்ரிகேஷன், இன்ஸ்பெக்ஷன், டைட்னிங். இந்த நாலுமே ஒரு ஆப்ரேட்டர் வந்து பண்ணிட்டாருன்னா ஓகே, மிஷினில் வந்து அப்நார்மாலிட்டிஸை வந்து குறைக்கலாம், மிஷினில் வந்து இந்த பிரேக் டவுன்ஸை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசிக் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டாலே பெரிய பெரிய பிரேக் டவுன்ஸ் வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் தான். இதெல்லாம் ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு கொண்டு போகணும். என்னுடைய எக்யூப்மெண்ட் வந்து 100% அவைலபிலிட்டியில் இருக்கணும், என் எக்யூப்மெண்ட் வந்து எந்த பிரேக் டவுன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஃபார்மா கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு க்ளீன் ரூம் என்வாயன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த சூட்லாம் போட்டுக்கிட்டு, அப்புறம் வந்து கவுனிங் பண்ணிக்கிட்டு, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி எடுத்து மாட்டி திருப்பியும் உள்ள ஒரு இப்போ சப்போஸ் ஒரு மிஷின் ஓடிட்டுருக்கு, சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. அந்த பிரச்சனை வந்தப்போ ஆப்ரேட்டர் வந்து ஃபார்மசி, அவர் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கவர், அவருக்கு எக்யூப்மெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது, இன்ஜினியரிங் கான்செப்ட் கிடையாது. அப்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ஜினியர் உள்ளே போய் அந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்துட்டு அவர் வந்து திருப்பி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியணும் அப்படின்னா இது வந்து ஒத்துக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கும். FDA கைடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், கண்டாமினேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். பேட்ச் நடக்கும்போது அந்த மெயின்டெனன்ஸ் டைம், இல்லைனா பேட்ச் போயிடும். ஸோ ஒரு இன்ஜினியர் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உள்ளே போயிட்டு அந்த கவனிங்கெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வரதுக்கு வந்து இந்த டைமிங் கேப்பில் வந்து நிறைய பேட்சஸ் ஃபெயில் ஆகுது, ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸாக கொண்டு வந்து ஒரு ஆப்ரேட்டரையாகவே ஒரு இன்ஜினியராக மாற்றிட்டா நமக்கு இந்த பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லி கான்செப்டில் இப்போ நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ஆப்ரேட்டர் யாராக இருந்தாலும் சரி, எம் ஃபார்மசி படித்தாலும் சரி, பி ஃபார்மசி படித்தாலும் சரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் நாலேஜ் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க, ட்ரைனிங்ஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து பார்த்து கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸை பார்த்து தான் இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் யாராவது வந்து வேலைக்கு போகிறீங்க, உள்ளே வந்து கம்பெனிக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுத்துக்கும் தயாராக இருங்க. ஆஸ் ஏ ஆப்ரேட்டர் கம் மெயின்டெனராக இருந்தாலும், மெயின்டெனன்ஸ்னால் பெரிய பெரிய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. சிம்பிளான விஷயங்கள் தான், க்ளீனிங் பண்ணிக்கிறது, அதேமாதிரி லூப்ரிகேஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து சின்ன சின்ன இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுறது, ஏதாவது லூஸாக இருந்தால் எல்லாம் டைட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ரேட்டரோட ஒர்க்கு தான். சரிங்களா, இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் டிப்ளமா படிச்சிருந்தால், இன்ஜினியர்ஸாக இருந்தால், இல்லை ஃபார்மா கம்பெனிஸில் வந்து யாராவது டிகிரி படித்து உள்ளே போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து மனசில் வச்சுட்டு உள்ளே போயிருங்க. அப்போ தான் உங்களால் வேலை செய்ய முடியும். இல்லை அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இந்த ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் என்ற கான்செப்டில் கொண்டு போனால் இதெல்லாம் ஒரு டிபிஎம்மோட கல்ச்சர். சரிங்களா, ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வந்து
உங்களுக்கு எதுக்காக எடுத்து சொல்கிறேன்னா உங்கள் கேரியர் கைடன்ஸ்க்காக தான். நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து உங்களுக்கு பார்த்து இண்டஸ்ட்ரீஸில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.